Good morning, students. We shall continue translation studies, and the topic is going to be poetry translation, problems in translating poetry. And now we shall discuss James Holmes, the diagram which he proposed. So, what is there in the diagram? The comparative analysis of critical interpretation and translation. Okay, so what is the similarities and what are the steps? How the steps are similar in writing critical interpretation as well as translation. Okay, see, இந்த டாபிக் என்னன்னா critical interpretation என்பது வேற, translation என்பது வேற. Okay, so there are differences between critical interpretation and translation. At the same time there are similarities. அதே நேரத்தில் some types of similarity, ஒற்றுமைகளும் இதில் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் மறுபடியும் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். What do you mean by critical interpretation? So critical interpretation என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போயம் இருக்கு, அந்த போயத்தை நான் படிக்கிறேன், அண்ட் அதற்கான அர்த்தங்கள் என்ன, எனக்கு இதுதான் அர்த்தமாக தோணுது, அண்ட் அது ஒன்று. ஃபர்ஸ்ட் மெயினாக கிரிட்டிக்கல் இன்டர்பிரேஷன்னா வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த போயம் அப்படின்னு எனக்கு நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, பட் ஐடியலி ஸ்பீக்கிங் இதுக்கு இதுதான் அர்த்தம், போய்ட்ரிக்கு இதுதான் அர்த்தம், இவர் தான் கரெக்டான அர்த்தம் சொல்லியிருக்காரு அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதத்தில் அர்த்தங்களை புரிஞ்சுக்குவாங்க. அண்ட் நான் இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நான் எழுதுறேன் இல்லையா, அது இப்போ கிரிட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன், அது ஒன்று. அண்ட் இந்த போயம் நான் எப்படி என்ஜாய் பண்ணேன், என் மனசில் எப்படி எல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு அப்படின்னு இப்போ எழுதினாலும் அதுவும் கிரிட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் தான். அண்ட் இந்த போயம் இந்த சமுதாயத்தில் எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகும், செயல்படும், இந்த சமுதாயத்தில் இந்த போயம் எப்படி எல்லாம் செயல்படும் அப்படின்னு சொல்றதும் கிரிட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் தான் அது. ஓகே, ஸோ இப்போ கிரிட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கல் எஸ்ஸே இன் லாங்குவேஜ் ஆஃப் ஏ போயம். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு இந்த போயத்தை பேஸ் பண்ணி ஒரு எஸ்ஸே எழுதுறேன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதுதான் கிரிட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன். அடுத்தது கிரிட்டிக்கல் எஸ்ஸே இன் அனதர் லாங்குவேஜ். ஓகே, சி, ஒரு இப்போ ஷேக்ஸ்பியரை பற்றி ஒரு கிரிட்டிக்கல் எஸ்ஸே நான் எழுதுறேன் அப்படின்னா, தமிழில் எழுதுறேன் அப்படின்னா, ஸோ இப்போ அதுதான் நான் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறேன், அண்ட் அதுக்கு பேர் டிரான்ஸ்லேஷன் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நான் ஷேக்ஸ்பியரை டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஷேக்ஸ்பியரோட சானட் நல்லா இருக்கு, நீங்களாம் சொல்லியிருக்கீங்க, சானட் 116 ரொம்ப நல்ல போயம். அண்ட் அது தமிழ் ரீடர்ஸை பற்றி, அந்த போயத்தோட பெருமைகள் தமிழ் ரீடர்ஸும் தெரியணும் அப்படின்றதுக்காக ஒன்று அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணலாம், இல்லை கிரிட்டிக்கல் எஸ்ஸே எழுதலாம். ஓகே, ஸோ I can either write a translation or I can write critical interpretation. ஓகே, ரெண்டுமே நான் பண்ணலாம். அது இன் தமிழில் பண்ணலாம் அது. ஓகே, ஸோ இங்கிலீஷில் இப்படி ஒரு சூப்பரான போயம் இருக்குது, தமிழில் இப்படி ஒரு தமிழ் ஆடியன்ஸுக்கும் வேணும் அப்படின்ற காரணத்துக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒன்று தமிழ்லே அதை ஷேக்ஸ்பியரின் சானட் இப்போ 116 அவர் இப்போ நல்ல போயம், ஏன் அப்படின்னா அதில் உண்மையான காதலை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு தமிழ்லே அப்படி எழுதலாம். அது அப்படி தமிழே எழுதலாம் அது. பட் இன்னொன்று தமிழில் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அது. ஓகே, ரெண்டு இது. இப்போ ஸோ இப்போ ஒரு இப்போ ஒரு போயம் இருக்கு, அண்ட் இப்போ அதை நான் கிரிட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்க போறேன் அப்படின்றது மனசுல உள்ள பேருக்கும், இல்லை டிரான்ஸ்லேட் பண்ண போறேன் அப்படின்றது, டிரான்ஸ்லேட் பண்றேன்னா அதே போயமா எழுத போறேன் அப்படின்றது இன்னொன்று. அண்ட் இப்போ கிரிட்டிக்கல் எஸ்ஸே இன் அனதர் லாங்குவேஜ், அண்ட் நான் டிரான்ஸ்லேட் பண்றேன்னா அது போயமா இப்போ எழுதுனது. அண்ட் ப்ராடக்ட் ரிசல்ட் என்னவாகுது அப்படின்னா ப்ரோஸ் டிரான்ஸ்லேஷன். கிரிட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷனா ப்ரோஸ் டிரான்ஸ்லேஷனா அப்படியே ஆகுது. அண்ட் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த போயத்தை இமிட்டேட் பண்ணி இன்னொரு லிங்குவிஸ்டிக் சிஸ்டமில், இன்னொரு லாங்குவேஜில் நான் இமிட்டேட் பண்ணுறது. ஓகே, ஸோ கிரிட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷனுடைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் டிரான்ஸ்லேஷன். இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா இது வெர்ஸ் So finally product எதுன்னா இது interpretation, இது poetry. Okay.
ஓகே, சி அந்த டயக்ராம் வந்து இன்னொரு தடவை தெளிவாக சொல்கிறேன். ஒரு போயம் இருக்கு. ஓகே, அண்ட் 2 ஸ்டெப்பு இருக்கு. ஆனால் ரெண்டுமே அடிப்படையில் இப்போ ஒன்று தான். கிரிட்டிக்கல் இன்டர்பிரேஷனும் சரி, டிரான்ஸ்லேஷனும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். அதுக்காக தான் அந்த ஆரோ மார்க்கும் இருக்கும். அந்த ஆரோ மார்க்கை வந்து நான் வந்து வரைஞ்சி இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து போட்டிருக்கேன். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் கூகுள் கிளாஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா அது வந்து போடலை. அதனால் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அழகாக வரைஞ்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஹோம்ஸ் சொல்கிற கிரிட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷனுக்கும் இதுக்கும் அந்த சிமிலாரிட்டி டிஃப்ரென்சஸ் வந்து என்னன்னு தெரியும் இது. அண்ட் அல்டிமேட்டாக ஒரு போயம் வந்து இருக்குது. அண்ட் அந்த போயத்துக்கு நான் வந்து ஒன்று கிரிட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் எழுதலாம், அல்லது அந்த போயம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த போயம் பயங்கரமாக இப்போ ரொம்ப என்னை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. அண்ட் அந்த போயம் ரொம்ப என்னை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு அப்படின்றதுனால ஒன்று நான் கிரிட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் எழுதலாம், அல்லது அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அது இப்போ அதே லாங்குவேஜில் கூட கிரிட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணலாம், அல்லது இன்னொரு லாங்குவேஜில் கூட கிரிட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணலாம் அது. ஓகே, ஸோ எது எப்படி இன்னும் அது அந்த டிரான்ஸ்லேட்டர் அந்த ரீடரை பொறுத்து தான் இப்போ இருக்குது. அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த சோனட் 116 நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ இதை பற்றி ஒரு கிரிட்டிக்கல் எஸ்ஸே எழுதலாம் அப்படின்னு ஒன்று தோணலாம். அதுதான் கிரிட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன். இல்லை இதை வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து பொயட்ரி எழுதுறேன். ஓகே, so if I am a translator, I am going to write a poetry. If I am just a critic, I am just a critic. நான் வந்து வெறும் critic அப்படின்னா I will simply write essay. ஓகே, ஸோ இப்போ இன்னொரு லாங்குவேஜ் தமிழ்லே அப்படி நான் வந்து எஸ்ஏ வந்து எழுதுவேன். ஓகே, அண்ட் தென் ஸோ திஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். டிரான்ஸ்லேட்டரில் நான் வந்து பொயட்ரி எழுத போகிறேன் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதில் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் எஸ்ஏல பார்த்தீங்கன்னா நான் எஸ்ஏ எழுத போகிறேன் அப்படின்றது ஒரு ஸ்டெப். அண்ட் அடுத்தது கிரிட்டிக்கல் எஸ்ஏ இன் அனதர் லாங்குவேஜ். ஓகே, தமிழில் நான் வந்து இப்போ எழுதுறேன். ஸோ அதே லாங்குவேஜில் இல்லை, தமிழில் எழுத போகிறேன், அது ஒன்று. அண்ட் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்னா போயம் அபவுட் போயம். ஓகே, போயத்தை பற்றி இன்னொரு போயம், புரிஞ்சுதா அது? ஸோ சி சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய அழகை வந்து இப்போ நான் வந்து ஓகே ரியா இப்போ என்னோட டாக்டர் இப்போ ரியா இப்போ இருக்கா. அண்ட் அவளுடைய அழகை வந்து இப்போ வர்ணிக்கிறது. அண்ட் அவள் அப்போ ரொம்ப அழகா இருக்கா அப்படின்றத வந்து சாதாரண ப்ரோஸ்லேயே அப்படியே எழுதலாம், அல்லது பொயட்ரிலையும் எழுதலாம் அது. ஓகே, சி அதே மாதிரி தான் ஒரு போயம். அந்த போயம் ரொம்ப நல்ல போயம் அப்படின்றத ப்ரோஸ்லேயும் சொல்லலாம், பொயட்ரிலையும் சொல்லலாம். அதுதான் போயம் அபவுட் போயம். இந்த போயம் எதை பற்றினா இன்னொரு போயம் பற்றினது அப்படின்னா அது இப்போ போயம் அபவுட் போயம், தட் இஸ் மெட்டா போயம். போயம் அபவுட் போயம் தான் மெட்டா போயம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ என்னுடைய அழகு இல்லை, என் பொண்ணுடைய அழகு இல்லை, ஒரு போயத்தோட அழகு இல்லை. ஒன்று ப்ரோஸ்லையும் சொல்லலாம், அல்லது பொயட்ரிலையும் சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த போயம் எதை பற்றினது அப்படின்னா இன்னொரு போயம் பற்றினது அப்படின்னா அது பேர் மெட்டா போயம். ஓகே, ஸோ இப்போ நான் கிரிட்டிக்கல் எஸ்ஸே இன் அனதர் லாங்குவேஜ் அண்ட் இப்போ இன்னொரு லாங்குவேஜில் நான் வந்து போயம் இப்போ எழுதுறேன். அண்ட் தென் அதை வந்து ப்ரோஸ் டிரான்ஸ்லேஷன், கிட்டத்தட்ட கிரிட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் ஒரு ப்ரோஸ் டிரான்ஸ்லேஷன் ஆகுது. அண்ட் போயம் அபவுட் போயம் அப்படின்னு பார்த்தனால அது இமிட்டேட், அந்த போயத்தை ஒரிஜினலாக க்ரியேட்டிவாக நான் எழுதலை, அதை பேஸ் பண்ணி இமிட்டேட் பண்ணி நான் வந்து போயம் எழுதுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா வெர்ஸ் இப்போ டிரான்ஸ்லேஷன் இப்போ இன்னொரு லாங்குவேஜில் ஆகுது. அண்ட் இது வந்து இன்டர்பிரிட்டேஷன், ஜஸ்ட் மீர் இன்டர்பிரிட்டேஷன். இதனோட ப்ராடக்ட் வந்து போயிட்ரி. ஓகே, ஸோ தட்ஸ் வாட் ஜேம்ஸ் ஹோம்ஸ் சேஸ். அண்ட் இன் ஷார்ட் டு சம் அப், கொஞ்சம் அப்படியே இப்போ அந்த டயக்ராம் வந்து சம்மப் பண்ணணும் அப்படின்னா கிரிட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன், டிரான்ஸ்லேஷன் என்பது வேற இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல சிமிலராக இருக்கு. அண்ட் இது வந்து ஒரு ப்ரோஸ் டிரான்ஸ்லேஷனாக இது இப்போ கிரிட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும். அண்ட் போயட்ரியை இந்த போயத்தை பேஸ் பண்ணினா இன்னொரு லிங்குவிஸ்டிக் சிஸ்டம்ல இன்னொரு லாங்குவேஜில் இன்னொரு போயம் வந்து எழுதுறேன். அதுதான் டிரான்ஸ்லேஷனாக இருக்க போகுது. ஓகே, ஸோ இது ப்ரோஸ், இது போயட்ரி அப்படின்றது தான் நாம் இப்போ புரிஞ்சுக்கணும். இப்படி தான் அந்த டயக்ராமில் ஜேம்ஸ் ஹோம்ஸ் வந்து சொல்கிறாரு. ஸோ a reasonably good translator rests on the point where the same various layers of meaning is possible. ஓகே, ஸோ என்னதுன்னா ஒரு நல்ல டிரான்ஸ்லேட்டர் இந்த எஸ்எல்ல வந்து the same various layers of meaning is possible.
ஓகே, அதே இதை வந்து டிஎல்ல கொண்டு வர பார்க்கணும், முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வர பார்க்கணும். அப்போ தான் நல்ல டிரான்ஸ்லேட்டராக இருக்க முடியாது. As this is the case, the translator should go for creative writing than translation. ஸோ இப்போ என்னன்னா போய்ட்ரி டிரான்ஸ்லேஷன் வர்றப்ப கிரியேட்டிவ் ரைட்டிங்காக தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அண்ட் இட் இஸ் நாட் டிரான்ஸ்லேஷன். ஸோ ஒவ்வொரு வார்த்தை என்ன அப்படின்றத அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறதா அர்த்தமாகாது. கிட்டத்தட்ட த டிரான்ஸ்லேட்டர் பிகேம் ஏ கிரியேட்டிவ் ரைட்டர் இன் அனதர் லாங்குவேஜ். அப்படி அது கிரியேட்டிவிட்டி என்பது நிச்சயம் தேவைப்படுது. கிரியேட்டிவிட்டி இல்லாமல் போய்ட்ரி டிரான்ஸ்லேஷன் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்றது தான் நாம் புரிஞ்சுக்கணும். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் இமிட்டேஷன் ஆஃப் poems. Since he imitates and writes the poems, he is called imitator and it is called meta poem. Okay, so என்னன்னா poetry translator சொல்ல முடியாது. he is an imitator. ஸோ தன்னுடைய இது கிரியேட்டிவிட்டி ஆட் பண்ணி தான் போயம் இப்போ எழுதுறாரு. பட் அதை பேஸ் பண்ணி இன்னொரு லாங்குவேஜை பார்த்து காப்பி அடிக்க இமிட்டேட் பண்ணுற மாதிரியான போயமாக இருக்குது. அண்ட் அதனால டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்கிறத தாண்டி போய்ட்ரி டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்கிறத தாண்டி இமிட்டேட்டர் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த போயம் பார்த்தீங்கன்னா மெட்டா போயம். ஓகே, அது வந்து வெறும் டிரான்ஸ்லேட்டர் போய்ட்ரி அப்படின்னு சொல்கிறத தாண்டி மெட்டா போயம் அப்படின்னு சொன்னால் இன்னமும் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு தேரி இப்போ இங்கே சொல்கிறாங்க. And next paragraph ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மெட்டா poem continues to be written from one age to another. Likewise, interpretation or critical essay is also written from one age to another. One age of people interprets in one way, another age of people interprets in another. That is the power of great poetry. Great poetry is fixed in itself, but its interpretation and translation changes from one age to another age. Okay, so ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், எஸ்எல்ல ஷேக்ஸ்பியர் இப்போ ஹாம்லெட் மேக்பெத் அப்படின்னு இப்போ நிறைய அப்படியே எழுதி கொடுத்துருக்காரு. அண்ட் அது அப்படியே ஃபிக்ஸடாக இருக்கும். எஸ்எல்ல ஷேக்ஸ்பியர் எழுதுனது அப்படியே ஃபிக்ஸடாக இருக்கும். தமிழில் திருக்குறள் திருக்குறள் எழுதுனது அது ஃபிக்ஸடாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா அதனுடைய கிரிட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் நிறைய டிரான்ஸ்லேட்டர்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அது இருக்கும். பட் இன்னைக்கு திருக்குறளில் வந்து நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்னா இன்னைக்குள்ள ரீடர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான், இப்போ இன்னைக்குள்ள இங்கிலீஷ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து இப்போ இங்கிலீஷில் வந்து இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். திருவள்ளுவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று கிடையாது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒன்று வந்ததே இல்லை. அது ஒரு 1000 years திருவள்ளுவர் திருக்குறள் எழுதி 1000 வருஷத்துக்கு பிறகு தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ்னே வந்திருக்கிறது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ புதுசாக வந்த இந்த இங்கிலீஷ் ரீடர்ஸுக்காக திருக்குறளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்னா அதுக்கேற்ற மாதிரி டிரான்ஸ்லேஷன் வந்து நான் வந்து பண்ணணும். அது ஓகே, ஸோ அதை வந்து க்ரீக்லேயே டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் இல்லை லாட்டின் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் அப்படின்னா இன்னைக்கு உள்ள ரீடர்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும். இப்போ திருக்குறளுடைய பெருமைகளை வந்து நான் வந்து கிரிட்டிக்கல் இன்டர்பிரேஷனை வந்து இப்போ எழுதுறேன். அதில் என்ன இருக்குது, வாட் இஸ் த ஐடியா இன் இட் அப்படின்னு நான் கிரிட்டிக்கல் இன்டர்பிரேஷன் எழுதுறேன்னா இன்னைக்குள்ள ரீடர்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து கிரிட்டிக்கல் இன்டர்பிரேஷன் எழுதணும். ஸோ டிரான்ஸ்லேஷனும் கிரிட்டிக்கல் இன்டர்பிரேஷனும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மாறிக்கிட்டே இருக்கும். So the translation and critical interpretation changes from one age to another age. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், the most important point in poetry translation. So critical interpretation as well as translation changes from one age to another age. See, இப்போ நான் வந்து ஷேக்ஸ்பியரோட இது சானட் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோம். அண்ட் நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். அது இப்போ 100 வருஷத்துக்கு பிறகு ஷேக்ஸ்பியருடைய இங்கிலீஷ் சானட்ஸ் வந்து இருக்கும். அது ஆனால் என்னுடைய டிரான்ஸ்லேஷன் இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்காது. 100 வருஷத்துக்கு பிறகு இன்னொரு டிரான்ஸ்லேட்டர் ஷேக்ஸ்பியருடைய சானட்ஸ் வந்து இப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இப்போ எழுதுவான். அது இப்போ ஓகே. அண்ட் இப்போ என்னுடைய டிரான்ஸ்லேட்டருடைய ஒர்க் வந்து இந்த காலகட்டத்தோடய முடிஞ்சு போகுது. ஓகே, என்னுடைய கண்டெம்பரரி இதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 50 வருஷம் வரைக்கும் தான் என்னோட டிரான்ஸ்லேஷன் வந்து தாக்கு பிடிக்கும். 50 வருஷத்துக்கு மேலே ஷேக்ஸ்பியர் இருப்பார், ஆனால் என்னுடைய டிரான்ஸ்லேஷன் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இன்னொரு டிரான்ஸ்லேட்டர் நல்லா டிரான்ஸ்லேட் பண்ண பிறகு தான் அது வந்து இருக்கும். அது ஓகே. ஸோ இப்போ
இங்க டிரான்ஸ்லேஷன் அதே மாதிரி தான் கிரிட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷனும். கிரிட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் இப்ப ஷேக்ஸ்பியர் காதல் வந்து அழகா சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் வந்து கிரிட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் வந்து கொடுக்கறேன். 100 வருஷத்துக்கு பிறகு காதல்னா என்ன அப்படின்னு இப்ப 100 வருஷத்துக்கு பிறகு லிவிங் டுகெதர் அந்த மாதிரி இப்ப என்னென்னமோலாம் கல்ச்சர்லாம் மாறி இருக்கலாம். ஆனாலும் ஷேக்ஸ்பியர் சொன்ன அந்த விஷயம் வந்து ஷேக்ஸ்பியரோட போயிட்டு நிச்சயம் நிலைச்சு நிற்கும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஷேக்ஸ்பியர் தி கிரேட்டஸ்ட் ரைட்டர். ஹிஸ் ஒர்க்ஸ் வில் கண்டினியூ டு லிவ் ஃபார் எவர். திருக்குறளும் அப்படிதான். அது பேர் 1000 வருஷம் 10,000 வருஷத்துக்கு பிறகும் திருக்குறள் இருக்கும், ஷேக்ஸ்பியரும் இருப்பார். அதுல எந்த இதுவும் இல்லை. பட் 1000 வருஷத்துக்கு பிறகு அவங்க வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஷேக்ஸ்பியர் அனலைஸ் பண்ணுவாங்க. திருக்குறள்ல வந்து அவங்க வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அனலைஸ் வந்து பண்ணுவாங்க. ஓகே. ஸோ கிரிட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மாறிட்டே இருக்கும். அண்ட் சிமிலர்லி டிரான்ஸ்லேஷனும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மாறிட்டே இருக்கும். பட் எஸ்எல்ல இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் மாற போறதே கிடையாது. ஓகே. ஸோ translation changes from one age to another. Similarly, critical interpretation changes from one age to another. Okay, but SL is not going to be changed. And translation is not rewriting or writing. Interpretation is another language. Therefore, poetry is translation of poetry is creative writing based on imitation. So critical interpretation is different from writing translation. Critical interpretation changes from one age to another age. Similarly, translation also changes from one age to another age. Therefore, translation of poetry is more of creative writing. அது creativity based பண்ணது அப்படின்னு தான் நாம புரிஞ்சுக்கணும். So that's all for today. Thank you.